ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா எல்லா கிரகமும் தொடர்ந்து பாதிக்கப்படும். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சுற்று நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோம், சூரியனும் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனால் சுக்கிரன் வந்து உச்சமாயிடுச்சு அப்படின்னா இந்த உச்சமான கிரகத்தினுடைய பலன் வந்து இந்த எல்லா கிரகத்துக்குமே கிடைக்கும். அந்த நீசமானதை வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 5 கிரகங்கள் வந்து இந்த மாதிரி சுற்று மாதிரி வருது அப்படின்னா இதில் 2 கிரகங்கள் வந்து நீசமாயிடுச்சு அப்படின்னா நீச பலனை வந்து நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா அந்த உச்சமான பலன் வந்து எல்லா கிரகத்துக்கும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து சுக்கிரன் உச்சமாயிருக்கா, அப்போ உச்சமான சுக்கிரனுடைய பலன் வந்து எல்லா கிரகத்தையும் வந்து இயக்கும். அப்போ எல்லா கிரகமும் இதில் இருந்து ஒளி எடுத்து ஸ்ட்ராங் ஆகிக்கிடும். நீசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்க தேவையில்லை. நிறைய இடத்துல வந்து நான் பார்த்த ஜாதகத்தில் பெரிய பிரபல ஜாதகங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்து 2-3 கிரகம் வந்து நீசமாக இருக்கும், ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் உச்சமாவோ ஆட்சியாவோ இருக்கும். அப்போ எப்படி இந்த நீச கிரகங்கள் வந்து எப்படி பாதிக்காமல்